Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து types of data warehouse பத்தி பார்க்கலாம். Data warehouse ஓட types பார்க்கலாம். இதுல enterprise data warehouse, operational data storage, data marts, big data warehouse, cloud data warehousing. So இவ்வளோ இருக்கு. enterprise data warehouse அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ட்ரெடிஷ்னலான அந்த டேட்டா warehouse இருக்கும் இல்லையா, அது மாதிரியே தான் வந்து இருக்கும். இந்த வேர்ஹவுஸ்ல இது ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ். இந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் இது மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு பெரிய மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ சரவணா ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எஃப்எம்ஜிசி ப்ராடக்டை மட்டும் அதை வந்து மெயினாக எடுத்து அதுக்குரிய அனாலிசிஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல். இதே அந்த ஸ்டோரில் இருக்க எல்லாமே கிளாத்திங், அப்புறம் வந்து அங்கே கிடைக்கிற மிக்சி, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டோடதையும் அது சேர்த்து அனாலிசிஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ். அடுத்து வந்து ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோரேஜ். ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், டே டு டே லைஃப்பில் அது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப டேட்டாஸ் இது பண்ணும். இது டே டு டே லைஃப்பில் என்னென்ன டேட்டாஸ் நடக்குதோ அதை வந்து அனலிசிஸ் பண்ணுறது ஆப்ரேஷனல் டேட்டா வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட்டு டேட்டா மார்ட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும், ஒரு பெரிய டேட்டா வேர்ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக சின்ன சின்ன பகுதியாக எடுத்து அதில் இருந்து மட்டும் அதை வந்து அனலிசிஸ் பண்ணுறது வந்து டேட்டா மார்ட்ஸ். அதுக்கடுத்து பிக் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து எடுத்து அதை பற்றி அனலிசிஸ் பண்ணுறது வந்து பிக் டேட்டா வேர்ஹவுஸ். கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது வந்து கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். இப்போ அவனுக்கு பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டேட்டா ரெபாசிட்டரி தட் கன்சோல், அதாவது நார்மல் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு என்ன டெஃபினேஷனோ அதே தான். இதோட பர்பஸ்மே வந்து அது மாதிரி தான், டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கொரீஸ், அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிள் ஹையாக இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு ரீட்டைல் கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் இருக்க எல்லாமே, சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, மார்க்கெட்டிங் எவ்வளோ, ஃபினான்ஸ் எவ்வளோ, மொத்தமாக அந்த கம்பெனி பற்றி ஹோலாகவே பார்க்குறது வந்து என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் டேட்டா வேர்ஹவுஸ். இது வந்து நான் சொல்லியிருந்தேன், ரியல் டைமில் டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதை பற்றி அதிலிருந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது. இதோட பர்பஸ் என்னென்னா அப் டு டேட் டெய்லி ஆப்ரேஷனல் நீட்ஸ் ராதர் தென் த லாங் டைம் அனாலிசிஸ். ஒரு ஹோலாக ஹிஸ்டாரிக்கலாக அனலைசிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் என்னென்ன அனலைசிஸ் பண்ணுறோமோ அது வந்து ஆப்ரேஷனல் டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாகிங் ஏரியாவாக, அதாவது என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு ஒரு ஸ்டாகிங் ஏரியாவாக இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது இப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்குது. அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா, இட் டஸ் நாட் ஸ்டோர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, லைக் ரொம்ப பழைய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணாது, டெய்லியும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கொரோனா டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும், பட் அதை வந்து நம்ம என்னன்னா டே டு டே லைஃப்பில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி மொத்தமாக அதிகமான டேட்டாவை டெய்லியும் நமக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டேட்டா வேர்ஹவுஸ்னாலே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தானே, ஸோ அதான் சொல்கிறாங்க. இது வந்து எ பேங்க் யூஸிங் ஓடிஎஸ் டு மானிட்டர் த டெய்லி அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். டெய்லி அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, இந்த மாதிரி டெய்லியும் அந்த டேட்டா வேர்ஹவுஸ்லேருந்து இந்த மாதிரி அனலிசிஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்து டேட்டா மார்ட்ஸ். டேட்டா மார்ட்ஸ்னால் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சப்செட், அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக, அதாவது மொத்தமாக இல்லாமல் அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அனலிசிஸ் பண்ணுறது தான். ஏ ஸ்மாலர் ஸ்பெஷலைஸ்டு சப்செட் ஆஃப் த டேட்டா. எந்த சப்செட் தேவையோ அதை மட்டும் எடுத்து அதுக்குரிய டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அனலிசிஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் சேல்ஸ்னால் சேல்ஸ் தெரியும், ஹெச்ஆர்னா ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டொமைனில் இருந்து மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா டேட்டாஸ் எடுத்து அனலிசிஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மொத்தமாக அனலிசிஸ் பண்ணுறதோட ஈஸியராகவும் ஃபாஸ்டராகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது சப்போஸ் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக், அதாவது அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ்னால் சேல்ஸ், அந்த மாதிரி சப்ஜெக்ட் இதுவாக வந்து இருக்கும். அப்புறம் மே அக்ரிகேட் டேட்டா ஃப்ரம் த, அதாவது அந்த என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸில் இருந்து தானே எடுக்கிறோம், ஸோ அங்கேருந்து தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. A marketing data marts analyzing the customer, அதாவது அந்த டெமோகிராஃபிக்ஸும்
அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் குறிப்பிட்டு நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பிக் டேட்டா வேர்ஹவுசிங். பிக் டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்னா டேட்டாஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸ்ட்ரெச்சடு, அன்ஸ்ட்ரெச்சடு, செமி ஸ்ட்ரெச்சடு, இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் வெலாசிட்டி, அதாவது இப்போ யூடியூப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணிட்டே வராங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய டெராபைட்ஸ் கணக்கில் வந்து நமக்கு டேட்டாஸ் இருக்குது. நமக்கு வந்து டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பிக் டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் அனலைஸ் மேசிவ் டேட்டா செட் ஃப்ரம் டிசைவ்டு சோர்சஸ் லைக் IoT டிவைசஸ்ல இருந்து, சோஷியல் மீடியா, லாக்ஸ், கால் லாக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுலலாம் இருந்து வருது. அடுத்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா வித் பிக் டேட்டா. இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் மட்டும்தான் இருக்குது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறப்ப. இட்ஸ் ப்ரொவைட் ஸ்கேலபிலிட்டி ஃபார் பெட்டா பைட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பைட் ஆஃப் டேட்டா. அடுத்து இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது அப்பாச்சி ஹெவி, கூகுள் பிக்குரி, ஸ்னோஃப்ளேக் ஃபார் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய பிக் டேட்டா வேர்ஹவுசிங் இருக்குது. அடுத்து கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸை பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இதுக்கு நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தக்குரிய அமௌண்ட்டு மட்டும் தான் இது பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஹை ஸ்கேலபிள், ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா AWS, கூகுள் கிளவுடு, மைக்ரோசாஃப்ட், ஸ்னோஃப்ளேக்கு, ஸோ இந்த மாதிரியான இதுலாம் இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டோட டேட்டாஸ் இது பண்ணுறது, அதோட சேல்ஸ் இது பண்ணுறது. ஸோ நார்மலாக நம்ம கிளவுட் டேட்டா வேர்ஹவுசிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ முன்னாடி படிச்சிருப்போம்ல, அதுவே இங்கே வந்து எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். எல்லாமே ஒரே வேலையை தான் அனலைசிஸ் பண்ண போகுது, ஒரே கான்செப்ட் தான். இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்புல மட்டும் அதோட கேரக்டர் மட்டும் மாறிக்குது. அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் டைப்ஸில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.